Secret of success ஒரு நாலு விஷயத்தை உங்களுக்கு கூட சொல்லணும். கஸ்டமர் வந்தா அவங்க கண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும், ரெண்டாவது மூக்க சந்தோஷப்படுத்தணும், மூணாவது வாய்ங்க, நாலாவது முக்கியமானது மனசை சந்தோஷப்படுத்தணும். இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு போதுங்க. இதே இப்போ இந்த லாப்ஸ்டர் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 1500 rupees நாங்க சார்ஜ் பண்றோம். இதே 5-star ஹோட்டல் போனீங்கன்னா இதே லாப்ஸ்டர் 7500 rupees சார்ஜ் பண்றாங்க. 5-star ஹோட்டல் ஸ்டாண்டர்ட், ஆனா மிடில் கிளாஸ் பிரைஸ். வெறும் 4 டேபிள் போட்டு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். கல்பாக்கத்துல 20 பேர் தான் உட்காரலாம். அப்போ அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கிடையாது, அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். 9 மாசம் ₹1 சம்பாதிக்கல. 9 மாசத்துக்கு அப்புறம் 15 மாசம் வரைக்கும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அந்த ஸ்டேஷன்ல என்னை நிக்க வச்சு ஒரு நாள் முழுக்க என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லா கெட்ட வார்த்தையும் திட்டினாங்க. நான் எதுக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் நிக்கிறேன்னே தெரியாம நான் அங்க ஃபுல் டே நின்னேன். இந்த வீடு அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால சும்மா டெய்லி பார்ப்பேன் சார் அப்படின்னும் போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஓட்டச்சட்டி விற்கிற உனக்கு இவ்வளவு பெரிய வீடு கேடா அப்படின்ட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை அசிங்கப்படுத்தினது தான் என் லைஃப்ல அந்த ஒரு ஃபயர் உள்ள உருவாச்சு. என்னை அசிங்கமா திட்டின அந்த போலீஸ்காரருக்கு நன்றி. இப்படி ஒரு நன்றி எதிர்பார்க்கிறேன். செக்யூரிட்டிலேருந்து என்னுடைய வெயிட்டர்ஸ்லேருந்து ஹெல்பர்ஸ்லேருந்து கேப்டன்லேருந்து எல்லாரும் தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய பாஸ். நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு ஈசிஆர்ல தேவநேரிங்கிற இடத்துல தான் இருக்கிறேன். இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா, நீ பாருங்க, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல சில விஷயங்கள் இருக்கு, உள்ள போய் நம்ம வந்து பேசுகிற விஷயங்களுக்கு அது முன்னாடியே சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி அவங்க ரன் பண்றாங்க, பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அதை தாண்டி இவங்க எப்படி சக்ஸஸாக இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். இதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நான் வந்துட்டு அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டோடைய MD அப்துல் நபீல் அவர்களை தான் வந்து சந்திக்க வந்திருக்கிறேன். உள்ளே போகலாம், நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு, என்னங்கிறத பேசுகிறேன். வாங்க. வணக்கம் சார். வெல்கம், எங்க புது பிரான்ச்சுக்கு வெல்கம். வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள போய் பேசலாம். டெஃபினட்டா வாங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா நான் இதுக்கு ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க. ஓகே, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? ஷூர் கண்டிப்பா. ஆக்சுவலா நாங்க வந்து நல்லா உங்ககிட்ட நிறைய மோட்டிவேஷனா நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சு வந்தேன். பட் இதை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. இதோ பயங்கரமான டிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க, இது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. லஞ்ச் டைமுக்கு சரியா வந்திருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேச போறோம். நிச்சயமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உள்ள வந்தோடனே பார்த்த விஷயங்களை உங்ககிட்ட கேட்டேன். ஸோ ஆம்பியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு, ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுல நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணீங்க ஆம்பியன்ஸ்ல? பேசிக்கலி நான் ஒரு ஃபுட் லவருங்க. ஓகே, தேடி போய் சாப்பிட்ற ஒரு டைப்பு. சின்ன வயசுல 5-star ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு ஆசை, ஆனா போறதுக்கு பயம். காரணம், கையில காசு இருக்காது. ஸோ அப்பவே மனசுக்குள்ள நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்டில், ஸ்டார் ஹோட்டல் ஆம்பியன்ஸில் திறக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ட்ரீம், ஒரு விஷன், ஒரு கோல். ஆனால் மிடில் கிளாஸோடைய ப்ரைஸ். ஓகே, ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்ட், மிடில் கிளாஸ் ப்ரைஸ். இப்போ அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பிரான்ச்சஸும். இனிமேல் ஃபர்தரா இருக்கிற எல்லா பிரான்ச்சஸும் இதுதான் என்னுடைய மினிமம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இதோட பெட்டரா இருக்குமே தவிர இதோட குறையக்கூடாதுன்னு முடிவு. ஸோ அதுதான் நான் என்னோட அடுத்த கேள்வியாவே இருந்தது. ஏன்னா நம்ம ஆம்பியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உள்ள நுழைஞ்சோடனே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னோடனே எல்லாரும் பயப்படுற விஷயம் வந்துட்டு ப்ரைஸிங் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான். ரொம்ப ரீசனபிளா இருக்கும், நீங்ககிட்ட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரீசனபிளா இருக்கும். எக்ஸப்ட் சில சீ ஃபுட் மட்டும் இங்கே மார்க்கெட்லேயே அவைலபிள் இல்லாத சீ ஃபுட்ஸ்லாம் எங்ககிட்ட கிடைக்கும். எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்க. இப்போ லாப்ஸ்டர்லேயே லோவஸ்ட் குவாலிட்டி தான் மார்க்கெட்டில் இருக்கும். மார்க்கெட்டில் லாப்ஸ்டரே அவைலபிள் இல்லை, அப்படி கிடைச்சாலும் லோவஸ்ட் குவாலிட்டி. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ லாப்ஸ்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய கிராப்பு, பெரிய லாப்ஸ்டர்ஸு, இந்த ஜம்போ ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 1 கிலோவில் 2-3 ப்ரான்ஸ் தான் இருக்கும்.
இதெல்லாம் நாங்கள் சோர்ஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற காசு கொடுத்தா தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே இப்போ இந்த லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 1500 rupees நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இதே 5-star ஹோட்டல் போனீங்கன்னா இதே லாப்ஸ்டர் 7500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ். நானே பல இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போய் மெனு கார்டெலாம் பார்க்கும்போது ஒரு 5 to 6 times அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன் 5-star ஹோட்டல் ஸ்டாண்டர்ட் ஆனால் மிடில் கிளாஸ் ப்ரைஸ். ஆமாம், இதுதான் எங்களுடைய எய்ம் கோல். நிச்சயமா. எனக்கு என்னன்னா இப்போ இதெல்லாம் ஓகே, பட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மெனு கியூரேஷன் ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், நம்ம வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? என்னெல்லாம் மெனு இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ தூரம் வந்துட்டு கான்சென்ட்ரேட்? நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, இதுக்குன்னே நிறைய ட்ராவல் பண்ணுவேன். எங்கெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த கண்ட்ரியில எது பெஸ்ட் செல்லிங்னு பார்த்து அதை தான் என்னுடைய மெனுல நான் கொண்டு வந்திருக்கேன். வி ஆர் மல்டி குசைன். நான் வந்து சீ ஃபுட் ஸ்பெஷலைஸ் பண்ணா கூட எல்லாமே தாய் ஃபுட் கிடைக்கும், கான்டினென்டல் கிடைக்கும். அரபிக்ல எங்ககிட்ட அரப் கண்ட்ரிலே ஒர்க் பண்ண செஃப் தான் என்னுடைய இந்த நியூ பிரான்ச்ல ஒர்க் பண்றாரு. நல்ல குழி மந்தி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஃபுல் ஃபிஷ் மந்தி எல்லாம் எங்ககிட்ட தான், அதுவும் குழி மந்தி அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்க கியூரேட் பண்ணுவீங்க. வேற பிரான்ச் நான் போறேன் அப்படின்னா எனக்கு இதே டேஸ்ட் கிடைக்குமா? டெஃபினட்டாக. எங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கு, மகாபலிபுரம்ல இருக்கு. எவ்வளோ பெரிய செஃப் எங்ககிட்ட வந்தாலும் அவங்க மினிமம் 1 week ஆவது எங்க ட்ரைனிங் சென்டர்ல ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள அந்த புது பிரான்ச்சுக்கே நாங்க விடுவோம். ஆமா ஆமா, அது இந்தியன் சைனீஸா இருந்தாலும் சரி, தாய், கான்டினல், அரபிக் யாரா இருந்தாலும் செஃப்போ அது மட்டும் இல்லை, கேப்டன்ஸ்லேருந்து வெயிட்டர்ஸ்லேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அவங்க அந்தந்த பிரான்ச்சுக்கே நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ ரீசெண்ட் டைமில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு பிரான்ச் ரன் பண்ணுறதே இங்கே எல்லாத்துக்கும் முடியல எங்களால் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் எப்படி நீங்கள் வந்து இத்தனை பிரான்ச் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓப்பனாக சொல்லணும்னா அதோடைய சீக்ரெட் வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ் தாங்க. ஆக்சுவலி நான் அவங்கள ஸ்டாஃப்னே சொல்லக்கூடாது, அவங்க என்னுடைய பாஸ். நீங்கள் என்னுடைய செக்யூரிட்டிலேருந்து, என்னுடைய வெயிட்டர்ஸ்லேருந்து, ஹெல்ப்பர்ஸ்லேருந்து, கேப்டன்லேருந்து, கேஷியர்லேருந்து, அசிஸ்டண்ட்டு, செஃப்பு எல்லாரும் தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வி ஆர் லைக் ஒன் பிக் ஃபேமிலிங்க. ஏன்னோ அவங்க போடுற உழைப்பு, ஜென்யூனாக அவங்க போடுற உழைப்பு, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்கேன். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் இவ்வளோ தூரத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கவே முடியாதுங்க. அவங்க அவ்வளோ உழைக்கிறாங்க ஒரு பிரான்ச்லேயும். அதனால ஒவ்வொரு பிரான்ச்சும் எனக்கு நிறைய இன்கம் வருது. நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய பாஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அதை நிறைய பேர் சொல்ல தயங்குவாங்க, பட் அதை நீங்க சொல்றீங்கிறதே ரொம்ப பாராட்டான விஷயம். உண்மையை சொல்லி இது ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் கல்பாக்கத்தில் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இடம்லாம் விற்று கொடுப்பேன். எனக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு பர்சன் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்தா 1% கொடுப்பாங்க. 1% எவ்வளோங்க? 1000 ரூபாவா? 1 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும். ஆனால் அப்போ நான் இப்போ நிறைய சாப்பிடுவேன். இந்த கையேந்தி பவனுக்கெல்லாம் போவேன், பிரியாணியெல்லாம் அப்போ நிறைய சாப்பிடுவேன். வெறும் 4 டேபிள் போட்டு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கல்பாக்கத்தில் 20 பேர் தான் உட்காரலாம். அப்போது அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கிடையாது, அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். அங்கே தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், இது 3 தான். அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், ஒரு இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கும். ஓகே, கையேந்தி பவனோட கொஞ்சம் அப்படி அப்கிரேடட்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து சாப்பிடலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது 9 மாதம். அந்த நான் புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் பண்ணேன்னு சொன்னேன்லே, அதில் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் நான் மாதம் சம்பளத்துக்கும் வாடகைக்கும் கொடுத்தேன். ஆமாம், 1 ரூபா சம்பாதிக்கல, 1 ரூபா சம்பாதிக்கல. 9 மாதத்துக்கு அப்புறம் 15 மாதம் வரைக்கும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. 15 மாதத்துக்கு அப்புறம் மாதம் ஒரு 5000 10,000 வருமானம் வர ஆரம்பிச்சது. நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சு 10ன்றது 15,000 மாதம் வர, அதுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு எனக்கு 5000 10,000 மாதம் வருமானம் வர்றதுக்கு. 2 இயர்ஸ் ஆச்சு மாதம். என்ன, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் சொல்லி கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நினைச்சு பாருங்க. கரெக்டாக டெவலப் ஆகிற டைமில், டெவலப் ஆகிற நேரத்தில் க்ளோஸ். ஒரு வைராகியம். நம்ம ஒரு ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிக்கலாம், வந்துட்டேன்னா சக்ஸஸ் பண்ணியே ஆகணும்.
எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு ஆளாகணும். இந்த பிராண்டை ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கணும். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் ஆகணும்னு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிரான்ச் அது சொன்னால் அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுங்க கல்பாக்கத்தில். நிச்சயமா. பட் ஒன் திங், ஒரு ரெஸ்டாரண்டோட சக்ஸஸ்க்கு சில விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஃபார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயம் இருக்குங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு 4 விஷயத்தை உங்க கூட சொல்லணும். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னா, முதல்ல ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்க கண்ணை சந்தோஷப்படுத்தணும். கண்ணை சந்தோஷப்படுத்துறது என்ன? சின்ன ரெஸ்டாரண்ட்டோ பெரிய ரெஸ்டாரண்ட்டோ நம்மளால முடிஞ்சது அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஆம்பியன்ஸை அழகாக வச்சுக்கணுங்க. என்ன முக்கியமாக க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா உள்ளே வந்த உடனே அந்த கண்ணு சந்தோஷமாயிடுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது மூக்கை சந்தோஷப்படுத்தணும். நல்லா அழகாக வச்சுட்டோம், ஆனால் நாத்தடிக்குதுன்னு வைங்களேன், உட்காந்து சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஏன்னா சீ ஃபுட்னா வந்துடும் எப்படியும். எங்க இட்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ். இங்க வெஜ் சாப்பிட்றவங்களால அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. அப்படியும் சிலருக்கு ஸ்மெல் வருது. பட் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிடணும். மூக்கை சந்தோஷப்படுத்தணும். மூணாவது வாயை சந்தோஷப்படுத்தணும். அதாவது ஃபுட்டு டேஸ்டா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் டெய்லி ஃப்ரெஷ் தான் வாங்குறது. நான் ஒரு நாள் கொஞ்சம் நின்று போச்சுனாலும் அதை ஸ்டாஃபையே குக் பண்ணி செஞ்சு சாப்பிட சொல்லிடுறது, இல்லை குக் பண்ணி யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஃபிஷ்ஷோ மீட்டோ எதையுமே ஏற்றக்கூடாதுன்றது என்னோட ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்னஸும் பார்த்துக்கணும். 4வது முக்கியமானது மனசை சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு வெளியே கிடைக்காத ஒரு பொருள், பலர் ஏங்குற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மரியாதை வெளியே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே, அந்த மரியாதை மட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வர்ற கெஸ்ட்டுக்கு கிடைச்சிருச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. மரியாதைன்றது விருந்தோம்பல். இப்போ நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற ட்ரைனிங் எப்படி தெரியுங்களா? தமிழ் பசங்கன்னா அவங்க எல்லாம் விஜயோடையும் அஜித்தோடையும் ரசிகர்களாக இருப்பாங்க. கிச்சன் ஸ்டாஃப்ஸ்னா நிறைய வடநாட்டு பசங்க இருக்காங்க. அவங்க ஒன்று ஷாருக் கான் இல்லைன்னா சல்மான் கானோடைய ஃபேன்ஸா இருப்பாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றதுன்னா, டேய் இப்போ அஜித்தோ விஜயோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா நீ எப்படி கவனிப்ப? கையை கட்டிட்டு ஓரமா நிற்பியா, இல்லை போய் என்ட்ரன்ஸ்லேருந்தே கதவை திறந்து வாங்க வாங்கன்னு வரவேற்பியா? வரவேற்று என்ன பண்ணுவேன்? அவங்களே சேரை நவுத்தி உட்காருவாங்களா, இல்லை சேரை நவுத்தி நீ உட்கார வைப்பியா? எப்படி அவங்க போற வரைக்கும் கவனிப்பியோ அப்படிதான் உனக்கு ஒவ்வொரு கெஸ்ட்டும் விஜய், ஒவ்வொரு கெஸ்ட்டும் அஜித், ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஷாருக் கான், ஒரு கெஸ்ட்டும் சல்மான் கான். அப்படி நினைச்சதுதான் நீ கவனிக்கணும்னு. இந்த 4 விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். லாஸ்ட் திங் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஆமாங்க, வர்ற கெஸ்ட்டை மேக்ஸிமம் நல்ல அன்பாகவும் பாசமாகவும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு விவிஐபி கெஸ்டா ட்ரீட் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ட்ரைனிங் டு மை ஸ்டாஃப்ஸ். மேக்ஸிமம் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. 4 விஷயம் முக்கியம். அண்ட் கன்சிஸ்டன்சி. எஸ், நிறைய பேர் கொஞ்ச நாள் பிசினஸ் நல்லா நடக்கலன்னு ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இட் வில் டேக் டைமுங்க. இட் வில் டேக் டைம். எப்படிங்க 6 மாதத்துலேயும் 7 மாதம், சிலது 1% இருக்கு. டே 1 டே அப்படியே டெவலப் ஆகிடும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் வெயிட் பண்ணணும்? 9 months to 10 months. அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸில் 9 to 10 months வெயிட் பண்ணணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கையிலேருந்து கூட செலவு பண்ண வேண்டியது வரும். பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக. முக்கியமாக பூட்டி திறந்துன்னா இலக்க போய் சேரவே முடியாது. நீங்கள் வெறும் ஈவினிங் மட்டும் திறக்கிறீங்களா, ஈவினிங் மட்டும் பண்ணுங்க, ஈவினிங் மட்டும் ஓப்பன் போடுங்க. ஆனால் ஈவினிங் எவ்ரிடே ஈவினிங் ஓப்பனில் இருங்க. 12 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னோட எந்த பிரான்ச்சும் க்ளோஸ் பண்ணதில்லை. ஒரு நாள் கூட. ஆமாம், எக்ஸப்ட் கல்பாக்கம் அந்த ரோடு எக்ஸ்டென்ஷனில் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கல்பாக்கத்திலே பெருசாக நான் திறந்துட்டேன். ஆமாம், அதர்வைஸ் ஆல் 365 days இது வரைக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது எல்லாமே. அது எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும்னு நம்ம சொல்லலாம். நாட் ஓன்லி ரெஸ்டாரண்ட், எல்லாத்துக்குமே பொருந்தும். இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நீங்கள் எப்போதுமே கூலடாகவே இருப்பீங்களா, இல்லை உங்களுக்கும் கோவம்லாம் வருமா? அப்படிதான் எனக்கு ஆக்சுவலி தோணுது. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப. டிஃப்ரெண்ட்டாக நானும் மனுஷன் தாங்க. எனக்கும் கோவம் வரும், எனக்கும் டென்ஷன் ஆகும். ஆனால் நான் கோவத்தையும் டென்ஷனையும் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆமாம், டென்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நல்ல பிரியாணி, சூடாக மட்டன் பிரியாணி உட்காந்து அடிச்சிருவேன். பிரியாணி சாப்பிடுவீங்க? ஆமாங்க. டென்ஷனானா? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பிரியாணி தான் சாப்பிடுவேன். எனக்கு நல்ல ஜுரம் இருந்தாலும் பிரியாணி தான் சாப்பிடுவேன். எனக்கு டாக்டரும் பிரியாணி தான், எனக்கு ஃப்ரெண்டும் பிரியாணி தான். சீரியஸ்லி, ரொம்ப கோபமா இருந்தா அதிகமா சாப்பிடுவேன் பிரியாணி, கம்மி கோபமா இருந்தா கம்மியா சாப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தா பயங்கரமா ஃபுல் கட்டிடுவேன் பிரியாணி. எனக்கு என்னமோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு பிரியாணி எனக்கு ஒரு என்ன சொல்றது, அது என் லைஃப்ல
ஒரு விஷயம். டிப்ரெஷனா இருந்தா என்னையும் சாப்பிட பிரியாணியும் முடியாது. பிரிக்கவே முடியாதுங்க. ஓகே ஆமா ஓகே. ஆமா ஆமா. சோ பிரியாணி சாப்பிட்டுட்டா கொஞ்சம் வந்துட்டு டியூன் அப் ரொம்ப ஆயிடுவீங்க. ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஓகே. ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அது எனக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி, யோகா மாதிரி. சோ ஆக்சுவலா நீங்க பிரியாணி வந்துட்டு பத்தி பேசுனீங்க. பட் இங்க ரெஸ்டாரண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து மந்தி. பட் இந்த மந்திக்கும் பிரியாணிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? நல்ல கேள்வி. உங்களுக்கு எப்படி சொல்றது? மந்திக்கும் பிரியாணி அது வேற, இது வேற. கரெக்டா சொல்லணும்னா நயன்தாராக்கும் சமந்தாக்கும் என்ன டிஃபரன்ஸோ, நயன்தாரா வேற, சமந்தா வேற. ஆனா ரெண்டு பேரும் ஃபேவரட்ஸ். ஆமா, நான் வந்து நயன்தாரையும் சமந்தாவையும் சொல்லங்க, நான் மந்தியும் பிரியாணியும் சொல்றேன். ரெண்டுமே வேற வேற, ஆனா ரெண்டுமே சூப்பரா இருக்கும். எங்க கிட்ட மந்தி ஃபேமஸ் தான், ஆனா பிரியாணியும் நாங்க விறகடுப்புல தான் பண்றோம். ஆமா ஆமா ஆமா. பிரியாணி பாருங்க, முன்னாடியே வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே, நீங்க கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கோங்க. ஆமா, இதுதான் நீங்க சொன்னீங்கல்ல உங்களுடைய. ஆமாங்க, அது வந்து சீசி லாப்ஸ்டருங்க. எங்க கிட்ட வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்கன்னா அது என்னன்னு தெரியல. இந்த சாரி ஆமாங்க, இது சாரி இது வந்து பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர். ஆமா, சீசி லாப்ஸ்டர் அது வேற. அவங்களோட ஃபேவரட் வந்து பட்டர் கார்லிக் பிரான்ஸ், பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர். சாப்பிட்டு பாருங்க, அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கா, அதனாலே சின்ன பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் வந்தா அவங்களுக்கு ஃபேவரட். ஆமா ஆமா. இந்த லாப்ஸ்டர் வந்து எங்க போனீங்கனாலும் ரெகுலரா கிடைக்காது, ஆனா எங்கிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஆக்சுவலி லாப்ஸ்டர் வந்துட்டு அவ்வளவா விரும்ப மாட்டேன், பட் ரொம்ப சூப்பரா இருக்கு சீரியஸ்லி. ஆமா ஆமா. நானும் அப்படியே கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேங்க. தாராளமா தாராளமா. அப்புறம் ஃபுட் இன்டர்வியூ மாறிடும் போல இருக்கு. நாங்கள் வந்து அந்த வேலையை மறந்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் நினைக்கிறேன். சார் ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு பர்சனலாக டவுட் வந்ததுன்னா, இவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்ரான்ச்சைஸ் யாருக்காவது கொடுத்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் எல்லாமே சிங்கிள் ஹேண்டடாக தாங்க, எல்லாமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இப்போ நான் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஆமாம், இந்த 2030க்குள்ளே மினிமம் 100 பிரான்ச்சஸ் பண்ணணும்னு பிளானு. ஓகே. ஆமாம், அதனால் ஃப்ரான்ச்சைசி என்னுடைய டைப் ஆஃப் பிஸ்னஸில் ஒர்க் ஆகுதுங்க. நான் ஃப்ரான்ச்சைசினா இந்த பிரியாணி டைப்பு, இல்லைன்னா இந்த KFC டைப்பு, இதெல்லாம் தான் ஒர்க் ஆகும். இது வந்து மல்டி குசைன். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா சம்டைம்ஸ் அவங்க சரியாக நடத்தலைன்னா நம்ம பிராண்டோடைய பேர் கெட்டு போயிடும். பட் I have decided to invite investors and partners. யாராவது என்னுடைய பிராண்டுக்கு இன்வெஸ்டராவோ இல்லை பார்ட்னராவோ வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தாராளமாக வரலாம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்களே சார், ஏன்னா நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கும் போது கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ச்சைஸி கேட்டிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க, பார்ட்னர்ஸாக வரதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. நடந்ததா அந்த மாதிரி டாக் எல்லாம்? நிறைய நடந்தது. ஓகே ஓகே. நிறைய நடந்திருக்கு. பட் அப்பெல்லாம் நான் வந்து கொடுக்க வேணாம், நம்மளே நடத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போதான் ஒரு அதுக்குன்னு ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த டேர்ம்ஸுக்கு அக்ரி பண்றவங்களை டெஃபினட்டா ஒரு வின்வின்னான ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கும் அவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளான வின்வின்னான ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து இப்போவே வந்து 7 பிரான்ச்சோடைய லொக்கேஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போவே வேறு யாராவது வரணுன்னா கூட தே கேன் கம் அண்ட் ஜாயின். இப்போது உளுந்தூர்பேட்டை, கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, அப்புறம் அண்ணா நகர், கோயம்புத்தூர், இங்கெல்லாம் ஒர்க் இப்போது கண்டிப்பா கண்டிப்பா. பட் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா இது இவ்வளோ ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள ரெஸ்டாரண்ட், அண்ட் இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்ட் அந்த யூனிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கறதுக்கான? ஃப்ரான்ச்சைஸிக்கு வாய்ப்பே இல்லை. ஃப்ரான்ச்சைஸி ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன், நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் கெட்டு போயிடுது ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கறது. பட் பார்ட்னர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் வெல்கம். ஏதாவது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா பார்ட்னர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்? வெரி சிம்பிள்ங்க. சி இப்போ ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் எதுனா இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னா போதும், மற்றபடி வேற எதுவுமே அவங்க பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே ஸ்டாஃப்ஸ்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே நாங்களே பண்ணி அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டையும் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் எங்களுடைய சிஸ்டம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டுங்க. ஏன்னா எல்லாமே பில்லிங் தான். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது டிரான்ஸ்பரண்ட்டு, எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றது, இவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு, இவ்வளோ செலவாயிருக்கு, மீதி இவ்வளோ லாபம் அப்படின்றது தெளிவாக இருக்கும். ஸோ ரொம்ப இது ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டேஜுக்கு எங்களோடது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக கிரேஸ் ஆஃப் காட் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவங்க
they want to become a நான் இன்வெஸ்டர் பார்ட்னர்னு சொல்றது என்னன்னா எங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜிஎஸ்டிலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஷேர் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்ல தனியா ஒரு ஜிஎஸ்டி எடுத்து தனியா பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். அது அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் மேபி எலைட்டோ இல்ல கிராண்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணி டிஃப்ரெண்டான பட் எங்களுது வந்து ரெஜிஸ்டர்ட். இது யாரும் பண்ணவும் முடியாது லீகலி. ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். பட் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டா நாங்க தான் பண்ணுவோம். A to Z எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம். அவங்களுக்கு எப்ப வேணா வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட்டை மட்டும் நாங்க அவங்களோட ஷேர் பண்ணி. அதாவது வந்து ஒரு பார்ட்னர் அமையறதுங்கிறது எப்படின்னா நம்ம லைஃப் பார்ட்னரை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பிசினஸ்ல பார்ட்னர் அமையறதுங்கிறது. ஸோ த குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இல்லைங்க, பணம் இருந்தா போதும். அது ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். பட் தே கேன் ஒன்லி பி a சைலண்ட் பார்ட்னர் வித் ஆல் டிரான்ஸ்பரன்சி. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பட் ஐடியாஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். இன்டர்ஃபியரன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒருத்தருடைய ஐடியால தாங்க போகணும் ஒரு பிஸ்னஸ். அப்பதாங்க அது சக்சஸ் ஆகும். கண்டிப்பா. ஸோ அரேபியன் கார்டன் வந்து ரெடி ஃபார் அது இன்வைட்டிங் வித் their partners. இந்த இன்டர்வியூ மூலமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். யாராவது கான்டாக்ட் பண்ணா நான் உங்களதுல இந்த வீடியோல என் நம்பர் வேணா கூட தரேன். அதுல போடுங்க. if anybody is interested they can contact me directly. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆய் பண்றது தான் புத்திசாலித்தனம். புதுசா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு 10 வருஷம் ஆகும் அது ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு. அதுக்குள்ள சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகி ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்டோட ஒரு பிஸ்னஸோட அசோசியேட் பண்ணி போகிறது தான் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி டைம் பத்துது? இவ்வளோ ரெஸ்டாரண்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலையும் செய்கிறது இல்லைங்க. I am retired actually now. I am not working. My system is working. And I have a strong system. இன்னைக்கு 1000 பிரான்ச் திறந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. காரணம் எவ்ரிதிங் இஸ் செட். எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். I have to thank God for that. அதனால I am not working மா. இது கேட்குறப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் இதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்கிறது வந்துட்டு அதையும் நம்ம யோசிக்கணும். பார்த்த உடனே ஓகே பிசினஸ் பண்ணலாம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பில்டிங் அ சிஸ்டம், ஒரு சிஸ்டம் வந்துட்டு பில்ட் பண்றதுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் இருப்பாங்க நம்ம தான் பண்ணணும், நம்மளோட மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பிடிவாதமா இருப்பாங்க. ஒட்டஞ்சு போயிடும். நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் இருக்கணும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அவங்களால க்ரோவாகவே முடியாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. எல்லாம் நடக்கணுங்க. நம்ம இருந்தாலும் நடக்கணும், இல்லைனாலும் நடக்கணும். அதுதான் பிஸ்னஸ். பில்டிங் சிஸ்டம் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நீங்க வந்து உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களோட லைஃப்ல. அதுதான் வந்து நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட். ஸோ இந்த ஜேர்னில யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு சொல்லணுங்க. ஆனால் முக்கியமாக ஒருத்தருக்கு சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்ன விஷயம் தான். நான் சைதாப்பேட்டையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கடனை வாங்கி ஒரு திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன். எனக்கு பெரிய வீடெல்லாம் பார்த்தா அந்த வீட்டையே நின்று பார்ப்பேன். நான் பெரிய காரை பார்த்தா அந்த காரையே நின்று பார்ப்பேன். அது மாதிரி சைதாப்பேட்டையில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு டெய்லி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை எப்படி பார்க்கும்போது டெய்லி பார்ப்பேன். காலையில் எனக்கு பழக்கம். அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணாருன்னா, அங்கே J1 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி டெய்லி ஒருத்தன் வந்து வீடை பார்க்குறான், எனக்கு டவுட்டாக இருக்கணும். அடுத்த நாள் காலையில் நான் வீடை அப்படி சும்மா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு போலீஸ் வந்து தோளில் கையை போட்டுட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அந்த ஸ்டேஷனில் என்னை நிற்க வச்சு ஒரு நாள் முழுக்க என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டினாங்க. நான் எதுக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் நிற்கிறேன்னே தெரியாமல் நான் அங்கே ஃபுல் டே நின்னேன். சொல்லி பார்க்குறேன் சார், நான் வீட்டை சும்மா பார்த்தேன் சார், விடவே இல்லை, அடிக்கலைன்னு அவ்வளோதான். ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு அந்த என்னை கூட்டு போனவன் வந்து என்னடா அங்கே என்ன ஏதாவது பிளான் பண்ணுறியான்னு என்னென்னமோ அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. இல்லை சொல்கிறேன் சார், எதிர்க்க தான் சார் என்னோட கடை, திருப்பூர் பனியன் சார் என்னோட கடை. நான் ரொம்ப சின்ன ஒல்லியா இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பப்போ. இப்போ என்ன எனக்கு 22-23 இருக்கும், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐம் நாட். கடை வச்சிருக்கேன் சார், இந்த வீடு அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
அதனால சும்மா டெய்லி பார்ப்பேன் சார் அப்படின்னும் போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஓட்ட ஜட்டி விற்கிற உனக்கு இவ்வளோ பெரிய வீடு கேடா அப்படின்ட்டார் அவர். நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1 வாரம் நான் சாப்பிடல, 1 மாதம் நான் யார்கிட்டையும் பேசல. எனக்கு அது ஒரு புது அனுபவமாக வருது. போலீஸ் ஸ்டேஷனால எனக்கு பயம். அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை, ஃபேமிலி என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இதை விட ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி. நீங்க இந்த 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? குதிச்ச வீடு அந்த சூர்யாவும் அந்த பொண்ணு ஸ்ருதிஹாசனும் குதிப்பாங்க பாருங்க, அந்த வீடு நான் கட்டின வீடு தான். அந்த வீட்டு ஓனர், சைதாப்பேட்டையில அந்த வீட்டு ஓனரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா மேபி நான் இப்பவும் துணிக்கடை தான் வச்சிருந்திருப்பேன். பெருக்கு ஒரு 2-3 துணிக்கடை வச்சிருப்பேன், பெருசா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை அசிங்கப்படுத்தினது தான் லைஃப்ல அந்த ஒரு ஃபயர் உள்ள உருவாச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு சக்சஸுக்கு காரணம். அதனால முதல்ல கடவுளுக்கு நன்றி, 2வது அந்த வீட்டு ஓனர் அவருக்கு நன்றி, 3வது என்ன அசிங்கமா திட்டின அந்த போலீஸ்காரருக்கு நன்றி. இப்படி ஒரு நன்றி எதிர்பார்க்கிறேன். சீரியஸாக உங்களோட ஜர்னில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் இந்த இடத்துல எனக்கு லைஃப்ல வந்து வளர்றதுக்கு ப்ரே பண்ணவங்க, வீணா போனோம்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ விஷயம் பேசிட்டோம் அப்படிங்கிறப்ப நீங்க இருக்கிறப்பவே உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கறதே நான் கேட்கலாம். வெரி சிம்பிள்மா, ஷார்டஸ்ட் கோல் 2030க்குள்ள 100 பிரான்ச் ஓபன் பண்ணணும். தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னுடைய பிரான்ச் இருக்கணும். மற்ற ஸ்டேட்டுகளில் மேஜர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயும் என்னுடைய பிரான்ச் இருக்கணும். உலகத்துல மேஜர் கண்ட்ரீஸ் எல்லாத்துலயும் என்னுடைய பிரான்ச்சஸ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ், இஃப் காட் வில்ஸ், டெஃபினட்டா இது நடக்கும். had a wonderful time. நான் சொன்ன மாதிரி உங்களை பார்க்க வரும்போது எனக்கு ஏதோ சில மோட்டிவேஷனான சில விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சு வந்தேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. Thank you so much for your time, sir. Thank you so much, Kritika. Thank you very much.